அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர். டாபிக் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் 1. ஃபர்ஸ்ட் டாபிக் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ரேஷியோ. The ratio between two quantities which are in the same units is the relation between their magnitude. It is an abstract quantity and has no units. So ratio என்ன அப்படின்னா தமிழில் உங்களுக்கு விகிதம்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரே மாதிரியான, அதாவது என்னது, சேம் யூனிட்ஸ் அளவீடுகளை கொண்ட இரண்டு அளவுகள். சரியா? இரண்டு அளவுகள், டூ குவான்டிட்டிஸ், இரண்டு அளவுகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஒப்பீடு தான் அந்த ரிலேஷன். அந்த ஒப்பீட்டினுடைய உறவை தான் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம விகிதம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது என்ன, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ரெண்டு டூ குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ குவான்டிட்டிஸ் என்ன வரணும்னா கண்டிப்பாக சேம் யூனிட்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ளார இருக்கிற அந்த ரிலேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேஷியோ. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரேஷியோ இஸ் கம்பேரிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட். இதை சொல்லிட்டோமா, சேம் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட் எக்ஸ்பிரஸ்டு இன் என்னது, சேம் யூனிட். எக்ஸ்பிரஸ்டு இன் சேம் யூனிட். இப்போ சப்போஸ் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஏ அண்ட் பி, இதுதான் என்னது, டூ குவான்டிட்டிஸ். அந்த டூ குவான்டிட்டிஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1500 மீட்டர்ஸ் ஏவோட வேல்யூஸ், பியோட வேல்யூ நான் என்ன சொல்கிறேன், 1 கிலோமீட்டர்னு சொல்கிறேன். 1 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது இங்கே என்ன இருக்குன்னா மீட்டர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறாங்க, டூ குவான்டிட்டிஸ் நல்லா கவனிக்கணும், டூ குவான்டிட்டிஸ் சேம் யூனிட்ஸ் என்னது இருக்கணும். அப்படி அப்போ ஒன்று இங்கே மீட்டர் இருக்குன்னா இங்கே என்ன பண்ணணும், நம்ம மீட்டராக சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே கிலோமீட்டர்னா இதை நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இது ஒன்று ரெண்டுமே என்ன இருக்கும், சேம் கைண்டாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வராங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ எப்படி சார் அது நமக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க? எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பாருங்க, இந்த லைன் படிங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ குவான்டிட்டிஸ் இன் தி சேம் யூனிட். விளக்கமாக புரியுதா? சேம் யூனிட்ஸ், their ratio a is to b. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா, a is to b. அதை தான் நம்ம சொல்கிறோம், எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, a is to b is the fraction a divided by b. இதனுடைய ஃப்ராக்ஷன் நம்ம என்ன எழுதலாம், a divided by b. அப்போ ஸோ அந்த ab என்ன அப்படின்னா, ab are called terms of ratio, terms of the ratio அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். சரியா? அப்போ a is to b. அப்போ இந்த ரேஷியோ சப்போஸ் இப்போ c இஸ் டு டின்னு இருக்குன்னு வச்சுக்க. அப்போ சி இஸ் டு டின்னு இருக்குதுன்னா அப்போ இதனுடைய ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா, சி டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு. அப்போ சிடி இங்கே இந்த சியோட வேல்யூ, இந்த டி எல்லாம் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் தி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? சரி, ரைட், ஓகே. ஸோ அப்போ நம்ம இது இம்பார்ட்டன்ட்டு 2 மார்க்கில் கண்டிப்பாக இதுக்கு கேட்பாங்க. சரியா? ரைட். அப்போது இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரேஷியோனா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரேஷியோவுக்கு என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட்னா, அந்த டூ குவான்டிட்டிஸ் இருக்கணும், சேம் யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரேஷியோ நம்ம எப்படி சொல்லலாம், ஏஎஸ் டு பி நம்ம சொல்லுவோம். அது எப்படி ரீட் பண்ணணும்னா ஏஎஸ் டு பி என்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ஷன் ஏ டிவைடட் பை பி அப்படின்றது உங்களுக்கு ஏஎஸ் டு பின்னு அர்த்தம், ஏ டிவைடட் பை பி. இதெல்லாம் நீங்கள் இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இது 2 மார்க் கொஸ்டின். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்போ தமிழ் சொல்கிறதா தான் என்ன சொல்லலாம், ஒரே மாதிரியான அளவீடுகளை கொண்ட இரண்டு அளவுகளுக்கு, சரியா, இரண்டு அளவுகளுக்கு இடையே உள்ள இந்த ஒப்பீடு தான் ரிலேஷன். இந்த ஒப்பீட்டு உறவு தான் நம்ம என்ன சொல்லலாம், விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இன்வர்ஸ் ஆஃப் ஏ ரேஷியோ. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ரேஷியோனா என்ன அப்படின்னா, டூ ரேஷியோஸ் அப்போ என்ன பண்ணால் 2 ரேஷியோ இருக்குது. சரியா? 2 ரேஷியோஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போ ஒன்றுக்கு ஒன்று, ஈச் அதர்னா ஒன்றுக்கு ஒன்று
இஃப் தேர் ப்ராடக்ட் இஸ் என்னது யூனிட்டி. யூனிட்டி மீன்ஸ் என்னது ஒன்று. யூனிட்டின்னா என்ன அர்த்தம் ஒன். அதுதான் நம்ம அந்த யூனிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்றுன்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இரண்டு டூ ரேஷியோஸ் தானே. அப்போ இரண்டு விகிதங்களை நம்ம என்ன பண்ணணும் ப்ராடக்ட் என்ன அர்த்தம் பெருக்கிறோம். பெருக்குனா அதனுடைய மதிப்பு எனக்கு என்ன கிடைக்குது ஒன்றுன்னு கிடைச்சதுன்னா அந்த ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக இருக்கும். சரியா? அப்போனா இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம் நேர்மாறு. அப்போ ஈச் எதனா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா விளக்கம் புரியுதா? அப்போ இரண்டு விகிதங்களை பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கணும் ஆன்சர் எனக்கு ஒன்றுன்னு கிடைச்சதுன்னா அதைத்தான் நான் என்ன சொல்ல போகிறேன் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். சரியா? ரைட், ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க a by b is the inverse of b by a and b by b is the inverse of என்னது a by b. அப்போ a by b யோட இன்வெர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா b by a. அப்போ b by a யோட இன்வெர்ஸ் தான் என்ன சொல்ல வராங்க a by b. அப்போ என்ன சொல்லலாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன சொல்லலாம் டூ ரேஷியோஸ் ஆர் இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர் இஃப் தி ப்ராடக்ட் இஸ் ஒன். எப்படி சார் இது பாருங்கள் a by b. இப்போ a by b யோட இன்வெர்ஸ் தான் அது b by a. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுவேன் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேலே இருக்குது மல்டிபிள் பண்ணோன்னா ஏபி டிவைடட் பை என்னது பிஏ. ஸோ அப்போ கேன்சல் பண்ண வேல்யூ என்னது ஒன். அதுதான் இப்போ சொல்லட்டுமா இப்போ டூ ரேஷியோ ஆர் இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர் இஃப் தேர் ப்ராடக்ட் இஸ் என்னது ஒன். முடிஞ்சுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது கம்பாரிசன் ஆஃப் ரேஷியோஸ். கம்பாரிசனாகவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். கம்பேர் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன நம்ம சொல்ல வரோன்னா ஃபார் கம்பேரிங் டூ ஆர் மோர் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபார் கம்பேரிங் டூ ஆர் மோர் ரேஷியோஸ். அப்போ டூ ஆர் மோர் இது ரேஷியோஸ்னு அர்த்தம் ஏ இஸ் டு பி, அப்புறம் சி இஸ் டு டி, அப்புறம் இ இஸ் டு எஃப், ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது அந்த மாதிரி இருக்குது. தே ஆர் கன்சிடர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா அர்த்தம் ஏ டிவைடட் பை பி. இப்போ நம்ம சொன்னோம்ல பின்னமாக மாத்திரம். An easier method is to find the value of fraction in decimal and compare them. அப்போ என்ன சொல்ல வராங்க இரண்டு அல்லது அதற்கு மேல், அதாவது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ நம்ம சொன்னோம்ல இரண்டு அல்லது அதற்கு மேல் பட்ட விகிதங்களை ஒப்பிடுவதற்கு அதை என்ன பண்ணணும் நம்ம பின்னமாக முதல்ல மாற்றிக்கணும் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். சரியா? ரைட்டு. முதல்ல என்ன பண்ணுற ரேஷியோ இருக்கிறத என்ன பண்ண பின்னமாக மாற்றிக்கோ. ஓகே. நெக்ஸ்ட்டு அதை வந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம். அதாவது தமிழ் என்ன சொல்கிறோம் ஒப்பீடு பண்ண போகிறோம். அப்போ ஒப்பீடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமல்ஸாக தசம எண்ணா மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க டெசிமல்ஸ் அப்படின்னா அது தசம எண்ணா மாற்றிக்கோ, அதன் மதிப்பை என்ன ஒப்பிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமலாக மாற்றிட்டு நீ என்ன பண்ண ஒப்பீடு பண்ணிக்கோ அப்படின்றது தான் நம்ம அங்கே சொல்ல போகிறாங்க. விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. இப்போ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. அந்த கம்பாரிசன் வந்து அடுத்து ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டே வரேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் டு ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ரேஷியோ. டு ஃபைண்ட் தி என்ன சொல்கிறாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ரேஷியோஸ் 3:8, 1:3, 4:13. தே ஆர் டேக்கன் அஸ். அப்போ நம்ம இப்போ தான் நம்ம சொன்னோம்ல இப்போ என்ன கேட்குறாங்க டு ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மதிப்பில் கிரேட்டஸ்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அது நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் டெசிமலாக மாற்றுறேன் 3/8, அதுக்கப்புறம் 1/3, 4/3, 4/13 மாற்றிட்ட பிறகு ஆஸ் தேர் வேல்யூஸ் ஆர். அப்போ இதனுடைய வேல்யூனா 3/8. 8ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.3750. அப்போ 1/3 வேல்யூ என்னது 0.33. 4/13 வேல்யூ என்ன வருது 0.30 இன் டெசிமல்ஸ். நம்ம என்ன பண்ணோம் டெசிமல்ஸை மாற்றிட்டோம். அப்போ இதை மாற்றிட்டு இதில் எது பெஸ்ட்டு, அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க நல்லா பாருங்க 0.3. இதுவும் 0.3 தான், இதுவும் 0.3 தான். அப்போது 0.3க்கு அப்புறம் அடுத்த நம்பர் பாருங்க இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னது பெரிய நம்பர். அப்போ இது வந்து எதனோட ரேஷியோ 3/8 ரேஷியோ. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறாங்க 3:8.
3/8, அதாவது நம்ம 3/8 தான் 3:8 இஸ் தி என்னது கிரேட்டஸ்ட் ரேஷியோ. இப்போ பார்த்தீங்களா அவன் கொடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், 3 ரேஷியோ கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த 3 ரேஷியோவில் இது எனக்கு கிரேட்டஸ்ட் ரேஷியோ எது சொல்லு அப்படின்னா, சொல்லுன்றது நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல அதை என்ன பண்ணோம், பின்னமாக மாற்றிட்டோம், ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ, அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம் கிரேட்டஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டோம். விளக்கமாக புரியுதா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்னது, டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ. என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ, தி ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் A by B and C by B is AC divided by BD dot ACE divided by BDF is the compound ratio of A by B, C by D, E and E by F. அப்போ என்ன சொல்கிற, காம்பவுண்ட் ரேஷியோனா எத்தனை ரேஷியோ கொடுத்துருக்குறாங்களா. இப்போ சப்போஸ் இப்போ U டிவைடட் பை V, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் X டிவைடட் பை ஒய், அப்புறம் என்ன சொல்கிறேன் A டிவைடட் பை B, இந்த மாதிரி இதனுடைய ரேஷியோ சொல்லுங்க அப்படின்னா மேலே இருக்கிறத மொத்தத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க. என்ன பண்ண UXE இதை எடுத்துக்கோ, டிவைடட் பை என்ன பண்ண BYB இதை மாதிரி எடுத்துக்கோ. அப்போ என்ன காம்பவுண்ட் என்ன பண்ண, மேலே இருக்கிற நம்பரை ஒன்றா எடுத்துக்கோ, கீழே இருக்கிற நம்பரை எடுத்து பண்ணிக்குவோம். இதுதான் வந்து இந்த காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க பாரு, A by B, C by B, இதனுடைய C by D ஆக்சுவலாக என்ன வந்தது C by D, இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ என்ன வருது AC டிவைடட் பை BD. அப்போது இப்போ சரி இது ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒருவேளை ACE டிவைடட் பை BDF, அப்போ இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். A by B இருக்கும், C by D இருக்கும், E by F இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபார் தி ரேஷியோ 2:3, 2:3, 5:4, 9:9 and 11:2 and 11:2. தி காம்பவுண்ட் ரேஷியோ இஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம 2:3 நம்ம என்ன எழுதலாம் 2 டிவைடட் பை 3. இதை என்ன பண்ணலாம் 5 டிவைடட் பை 4, இங்கே 9 டிவைடட் பை 9, இங்கே என்ன பண்ணலாம் 11 டிவைடட் பை 2. அப்போ மேலே இருக்கிறது மொத்தம் மல்டிபிள் பண்ணலாமா, 2, 5, 9, 11 தான் உதவுங்க பாருங்கள், 2, 5, 9, 11 பண்ணிட்டோமா, டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள் 3, 4, 9, 2 பண்ணிட்டோமா. ஸோ அப்போ நம்ம இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம். என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இந்த 9க்கு இந்த 9 கேன்சல் பண்ணிடலாமா, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ இதை மட்டும் இப்போ பண்ணலாம் வரோம், 5 times 11 is equal to என்னது 55, 3 times 4 is equal to என்னது 12. ஸோ அப்போ 55 டிவைடட் பை 12 இஸ் தி ஆன்சர், காம்பவுண்ட் ரேஷியோ. அப்போ என்னன்னா காம்பவுண்ட் ரேஷியோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, எத்தனை ரேஷியோ கொடுத்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, கொடுத்துருக்க ரேஷியோ மேலே இருக்கிறது மேலேயும், அதாவது நம்ம கீழே இருக்கிறது கீழே நம்ம என்ன பண்ண பெருக்கிக்குவோம். தமிழில் சொல்லணும்னா நான் பகுதி தொகுதின்னு சொல்லுவீங்க, அதே இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத பார்த்துங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் டூப்ளிகேட் ரேஷியோ. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, டூப்ளிகேட் ரேஷியோ. தி ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டேர்ம் இஸ் கால்டு டூப்ளிகேட் ரேஷியோ. அப்படின்னா சொல்கிறாங்க தி ரேஷியோஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நல்லா கவனி, தி ரேஷியோஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் இஸ் டேர்ம், நல்லா கவனி, ஆஃப் இஸ் டேர்ம் இஸ் கால்டு டூப்ளிகேட் ரேஷியோ. அப்படின்னா சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் ரேஷியோ A:B. அப்போ A:B நான் A:B நான் என்ன எழுதலாம், A² B² எழுதலாம். அப்போ A² B² நான் எழுதுறேன், A² is to என்னது B² is the duplicate ratio. ஏன் டூப்ளிகேட் இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணோம், ஏன்னா அவன் கொடுக்கும்போது என்ன சொன்னான், தி ரேஷியோஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ரேஷியோஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னால் என்னது A² is to என்னது B². அந்த ஸ்கொயர் போட்டால் அதுக்கு பேர் தான் என்னது டூப்ளிகேட் ரேஷியோ. தஸ் டூப்ளிகேட் ரேஷியோஸ் ஆஃப் 2, 3. இப்போ ஒரு 2, 3க்கு டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைன் பண்ணால் நீ என்ன பண்ண போகிற, டூப்ளிகேட்னா என்ன பண்ண ஸ்கொயர் பண்ணணும், அதுதான் 2², 3². அப்போ 2² வேல்யூ என்ன வரும் 4, 3² வேல்யூ என்னது 9. அப்போ 4:9, தட் இஸ் நம்ம பின்னமாக எதுனா 4 டிவைடட் பை என்னது 9 நம்ம சொல்லலாம். உலகமாக புரியுதா? ரைட். இதுதான் என்ன அப்படின்னா டூப்ளிகேட். அப்போ டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் நமக்கு போதுமானது அப்படின்ற சமாச்சாரம் உனக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு சப் டூப்ளிகேட் ரேஷியோ.
இப்போ நம்ம டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணுவோம். டூப்ளிகேட்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணணும். இப்போ சப் டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, தி ரேஷியோஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி டேர்ம் ஆஃப் ரேஷியோ இஸ் கால்டு த சப் டூப்ளிகேட். அப்போ ரூட்ஸ்ல நம்ம எல்லாரும் நம்ம தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்னா இப்படி போடும், நமக்கு தான் ரூட்ஸ். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்தாங்க, அந்த ரேஷியோ நம்ம என்ன பண்ண ரூட் எடுக்க சொல்கிறாங்க. அதுதான் கேட்டதை பாருங்க, ரூட் ஏ, இது பாருங்க, ரூட் ஏ ரூட் பி இஸ் தி சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் எதுக்கு ஏ இஸ் டு பி. இப்போ ஒரு வேளை நான் என்ன சொல்கிறேன், ரூட் 2 இஸ் ரூட் 3. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இஸ் தி சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் என்னது டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் என்ன வரணும், அங்கே 2 இஸ்ட்டு என்ன வரணும் 3. ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஓகே. இப்போ இது வந்து என்னன்னா என்ன ரூட் எடுக்கிறோம் அப்படின்றது தான். ட்ரிபிள்கேட் ரேஷியோ, ட்ரிபிள் நம்ம டூ வீலரில் போகிறப்ப கூட என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம ஏதோ ரோட்டில் போகிறோம், போலீஸ் இருக்கிறாங்க, ஏன்பா ட்ரிபிள்ஸ் வரவங்களாம் கொஞ்சம் நிப்பாட்டு அவங்கள அப்படின்னு அர்த்தம், 3 பேராக நம்ம போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? அப்போ 3 பேராக வந்து நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறோம். நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ட்ரிபிள்கேட் ரேஷியோ. ட்ரிபிள்கேட் ரேஷியோ என்ன சொல்ல வருது, தி ரேஷியோஸ் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப், நல்லா கவனிக்கணும், கியூப்ஸ் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி ரேஷியோ இஸ் கால்டு த ட்ரிபிள்கேட் ரேஷியோ. அப்போ கியூப்ஸ், அப்போ ஃபார் ரேஷியோ இங்கே பாருங்கள், ஃபார் ரேஷியோ ஏ இஸ் டு பி, ஏ இஸ் டு பி என்ன இதெல்லாம் ஏ கியூப் பி கியூப் இஸ் தி ட்ரிபிள்கேட் ரேஷியோ. அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண கியூப் 3 போட்டுட்டோம்னா அதுதான் இந்த ட்ரிபிள்கேட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரிபிள்கேட் ரேஷியோ ஆஃப் 2 3 அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பவர் 3 போடுங்க, 3 பவர் 3 போடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 3 அர்த்தம் 2 இன்ட்டு 2 வந்து நம்ம 3 டைம்ஸ் எழுதணும். அப்போனா அதுவும் 2 டைம்ஸ் ஆஃப் 2 4, அதுக்கப்புறம் என்ன இன்ட்டு 2, ஸோ இது வேல்யூ என்னது 8. அதே மாதிரி இங்கே 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அந்த மாதிரி போடுங்க. இதை போட்டோம்னா இதை மொத்தம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 27 ஸோ வரும். அப்போ ட்ரிபிள்கேட்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கியூபு போடணும் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு சப் ட்ரிபிள்கேட். இப்போ நம்ம தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா சப் டூப்ளிகேட்னு பார்த்தோம். டூப்ளிகேட்னாலே நம்ம என்ன சொன்னோம், டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் போடணும். சப் டூப்ளிகேட்னா ரூட் எடுத்தோம். விளக்கம் புரியுதா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ தி ரேஷியோஸ் ஆஃப் கியூப் ரூட், இது வந்துருச்சு பாருங்க, கியூப் ரூட் என்ன சொல்கிறாங்க, கியூப் ரூட் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி ரேஷியோ இஸ் கால்டு என்னது, கால்டு சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ. அப்போ கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா என்ன, இதை கீழே கொடுத்துருங்க. இப்போ ரேஷியோ ஏஎஸ் டு பி, இந்த ஏஎஸ் டு பி எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி, இது தப்பு. எப்படி எழுதணும்னா அது பாருங்க, இந்த மாதிரி ரூட்டு போட்டுட்டு இங்கே 3 இங்கே எழுதணும். அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எப்படி இப்படி போட்டு இங்கே 3 எழுதுங்க, இங்கே ஏ எழுதணும். இதுதான் என்னது கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம். இங்கே 3 முன்னாடி இங்கே வரக்கூடாது, இங்கே வரணும். அதாவது என்ன பண்ணணும், இங்கே 3 அப்படின்னு வரணும், 3a, இங்கே பி, அப்போ கியூப் ரூட் ஆஃப் பி அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். விளக்கமா புரியுதா? இதுதான் இங்கே நம்ம சொல்ல வேண்டியது. கியூப் ரூட் அப்படின்னா இதுதான். இப்போ பாருங்க, சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ ஆஃப் 2 3 2:3 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், கியூப் ரூட் ஆஃப் இது அங்கே இருக்குங்க 3 2, அது இங்கே என்ன எழுதுவோம் 3, அதாவது கியூப் ரூட் 3 அப்படின்னு நம்ம இங்கே எழுதுவோம். சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம இங்கே எழுதணும் அப்படின்றத சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் கண்டினியூடு ரேஷியோ. கண்டினியூடு அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர்ச்சியா அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி பார்க்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தி ரேஷியோ பிட்வீன், இது நல்லா கவனிக்கணும், தி ரேஷியோ பிட்வீன் 3 or more quantities அப்படின்னு அர்த்தம். ரேஷியோ வந்து 3 or 3 அல்லது அதுக்கு மேலே quantities of same kind is called as continued ratio. அப்போ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இங்கே வந்து 4 quantities அப்படின்னா அந்த 4 quantities என்ன கொடுத்துருக்குறாங்க, ABCD. அப்போ ABCDயை எப்படி அந்த ரேஷியோ A is to B, B is to C, C is to D is the continued ratio. Thus the continued ratio of 2 3 4 5 is எப்படி எழுதலாம்னா இதை இந்த ஒட்டு மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், 2 2:3
2:4 என்னது 5 அப்படின்னு நம்ம இதெல்லாம் 2:3 3:4 4:5 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கண்டினியூஸாக நம்ம இங்கே எழுதலாம். சரியா? இதுதான் என்னது கண்டினியூடு ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? சரி ரைட். அப்போ கண்டினியூடு ரேஷியோன்னா என்ன அர்த்தம்? 3 அல்லது என்னது அதுக்கு மேலே எத்தனை குவான்டிட்டிஸ் கொடுத்தாலும் அதேமாதிரி அது முக்கியமானது இம்பார்ட்டன்ட் சேம் கைண்டாக இருக்கணும். அது முதல்ல யோசிக்கணும் நீங்கள். புரியுதா? சேம் கைண்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ரேஷியோ போல் நம்ம எழுதலாம் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். சரியா? ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஷியோ கம்பேர்டு. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சொதப்படுற மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரியா? இப்போ ரேஷியோ கம்பேர்டு. இப்போ ரேஷியோவை கம்பேர் பண்ணுறோம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். லெட் A is to B, C is to D be a 2 ரேஷியோஸ். ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரேஷியோஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட், ஓகே. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ 2 ரேஷியோஸ் கொடுத்துருக்குறாங்கப்பா. இது ஒன்று, இது 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 வந்து செகண்டாக எடுத்துக்க, இது ஃபஸ்ட்டாக எடுத்துக்க. இதை நான் என்ன சொல்கிறேன், A is to B நான் என்ன சொல்கிறேன் பெருசுன்னு சொல்கிறேன். அப்போ கிரேட்டர் தான் சொல்கிறேன். எதை விட? C is to Dயை விட. அப்போ இதை விட, அப்போ 2 விட 1 நான் பெருசுன்னு சொல்கிறேன்னா எப்போ அப்படின்னு அடுத்த கேள்வி. எப்போ தெரியுமா? ஏடியோட வேல்யூ பிசியோட வேல்யூ விட அதிகமாக இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், A is to B நான் என்ன சொல்லலாம், A divided by Bன்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு C divided by D. அப்போ நான் என்ன பண்ண, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் AD இஸ் ஈக்குவல் டு CB. அப்போது இங்கே இருக்கிற ஏடியோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ விட அதிகமாக இருந்தால் நான் என்ன சொல்ல வரலாம், அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ பெருசு அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன, இப்போ நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ 2:3ன்றது ஒரு ரேஷியோ, 2:3. இப்போ 3:5ன்றது அனதர் ரேஷியோ. அப்போ 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சப்போஸ் இதுதான் A, இது வந்து B, இது என்னது C, இது வந்து D. அப்போது நம்ம மேலே இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்க பாரு, இது நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாங்க, ஏடி. அப்போ ஏடினா என்ன அர்த்தம்? ஏடினா இந்த வருது பாரு, ஏடினா 2 times 5 is equal to 2 times 5 is equal to 10. அப்போது பிசி அப்படின்னா இதோ ஒரு பிசி இதை. அப்போ அதை பிசி மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 3 times 3 is equal to 9. அப்போது ஸோ இப்போ 10 9 இதில் எது பெரிய நம்பரு? 10 தானே. அப்போ 10ஓட வேல்யூ என்னது? ஏடி. அப்போ ஏடி தானே பெரிய நம்பரு. அப்போது என்ன சொல்ல வராங்க, ஏடி கிரேட்டர் தன் இருந்தால், பெரிய நம்பராக இருந்தால் நாம் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா A is to B தான் சொல்லலாம். A is to B வந்து என்ன சொல்லலாம், கிரேட்டர் தன் நம்ம சொல்லலாம். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ சின்ஸ் 10 கிரேட்டர் தன் 9, ஸோ 10ன்றது வந்து என்னது, ஏடியோட வேல்யூ இருந்தால் இங்கே 2:3 தான் நம்ம என்ன சொல்லலாம், கிரேட்டர் தன் நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, A is to Bன்றது ஒரு ரேஷியோ, C is to Dன்றது இன்னொரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இஃப் ஏடியோட வேல்யூ பிசியோட வேல்யூ 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவில் இதுதான் பெருசு, பிசியோட வேல்யூ பெரியதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா C is to Dயோட வேல்யூ பெருசுன்னு சொல்லலாம். விளக்கம் புரியுதா? அப்போ நம்ம இப்போ போன இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஏடியோட வேல்யூ பெருதாக இருந்தது, அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்த ஏபியோட வேல்யூ பெருசுன்னு சொன்னோம். விளக்கம் புரியுதா? இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம், பிசியோட வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா C is to Dயோட வேல்யூ என்ன சொல்கிறோம், அதிகம் அப்படின்னு சொல்ல வரோம். சரிதான்? சரி ரைட்டு, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஏ, இது வந்து என்னது பி, இது சி, இது இங்கே என்னது, இது வந்து டி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். ஏடின்னா 2 3 என்னது 2 times 5 is equal to 10. இது பிசியோட வேல்யூனா பிசியோட வேல்யூனா 3 times 5 is equal to 15. ஸோ அப்போ இதில் எது பெரிய நம்பர், பிசி தான் பெரிய நம்பர். அப்போ இங்கே பிசி பெரிய நம்பராக இருந்தால் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா சிடி பெருசாக இருக்கும்னு சொல்ல வராங்க. அப்போ கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் எது தான் பெரிய நம்பரு, இதுதான் பெரிய நம்பர். 4:5 தான் பெருசு அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். சரியா? இது வந்து நான் செகண்ட் டைப். தேர்டு டைப்பு நம்ம வரோம். தேர்ட் டைப் என்ன கொடுத்துறாங்க, A is to Bன்றது ஒரு ரேஷியோ, C is to Dன்றது அனதர் ரேஷியோ.
சரியா? இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடியோட வேல்யூ பிசியோட வேல்யூ சமமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடியும் பிசியும் சமமாக இருந்தால் ஏஸ் டு பியும் சிஸ் டு டியும் சமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கம் புரியுதா? சரி, ஓகே. இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இது வந்து ஏ, இங்கே என்ன சொல்கிறாங்க? இது வந்து பி. ஸோ அப்போ இது என்னது? சி, இது வந்து டி. அப்போ 2 ரேஷியோ கொடுத்துட்டோமா? இந்த 2 ரேஷியோ முதல்ல மல்டிபிள் பண்ணு. ஏடியோட வேல்யூன்னா ஏடியோட வேல்யூ என்ன வருது? 12. பிசியோட வேல்யூ என்ன வருது? 12. ஸோ அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதா? ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 ரேஷியோவுமே என்ன தான் இருக்குது? இந்த 2 ரேஷியோவுமே என்ன சொல்லலாம்? நம்ம ஈக்குவல் நம்ம சொல்லலாம். இந்த பாருங்க, ரெண்டுமே 12 12னு வருது. அதனால 2:3 இஸ் ஈக்குவல்னு 4:6. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் நம்ம சொல்லிடலாம். விளக்கம் புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். இப்போ ப்ராப்ளம்ஸ் பாருங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 3 score to 6 dozen. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரேஷியோவை வந்து ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? எந்த ரேஷியோ நம்ம ஃபைண்ட் பண்ணோம்? 3 score 6 டசனோட ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கோர் டசன் என்னன்னு முதல்ல உங்களுக்கு புரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். இது பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஸ்கோர்னா என்ன அப்படின்றது பார்க்கணும். இப்போ இது இந்த ஸ்கோர்ன்றது வந்து என்னன்னா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். 1 ஸ்கோர், அதாவது என்னன்னா 1 ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 20 அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே தெரியும். விளக்கம் புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது முதல்ல இந்த ஸ்கோர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஆப்ரகாம் லிங்கன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அமெரிக்க. அவர் ஒரு உரையில் வந்து குறிப்பிடுவார். என்ன சொல்லுவார்? சூப்பர் அருமையான ஒரு 4 score and 7 years ago அப்படின்னாரு. என்ன உங்களுக்கு எல்லாம் சந்தேகமாக இருக்குதா? அப்படின்னா என்ன தான் 4 score and 7 yearsனா என்ன இது வித்தியாசமாக இருக்குது? 4 scoreனா என்ன அர்த்தம்? 4 score என்ன அர்த்தம்? 4:20 is equal to 80. விளக்கம் புரியுதாப்பா? அப்போ 4 score அவர் சொல்றாரு. ஆப்ரகாம் லிங்கன் சொல்றது என்ன சொல்றாரு? 4 score and என்ன சொல்றாரு? 7 yearsன்னு சொல்றாரு. 7 years அப்படி என்று ஒரு 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 அருமையான உரை சொல்றாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? 4 score 4 into 20 is equal to என்ன அர்த்தம்? 4 scoreனா 80. ரைட், ஓகே, வெரி குட், ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அண்ட் 7 years அப்படின்றாரு. அண்ட் 7 years அப்படின்னா அர்த்தம் அண்டுனா ப்ளஸ் 7. அப்போ டோட்டல் எவ்வளோ? 87 years. சரியா? அந்த 87 அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 4 score and 7 years. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல எல்லாருக்கும்? அப்போனா அது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்கோர்னா அப்போ 1 score is equal என்ன சொல்லலாம்? 20 அப்படின்னு சொல்லலாம். அப்போ டசன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு டசன்னா எவ்வளோ? 12. அப்போ 1 dozen is equal to 12 அப்படின்னா 6 dozen என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரைட், புரியுதா? இது வந்து ஆப்ரகாம் லிங்கன் வந்து ஒரு அருமையான வார்த்தை. 4 score and 7 years அப்படின்னா 87 years. அவ்வளோதான் விஷயம். 87 years நம்ம அவர் அந்த மாதிரி வித்தியாசமாக சொல்கிறாருன்னு அர்த்தம். இப்போ சரி, நம்ம சொல்யூஷன் வருவோம். 3 score அப்போ 3 times 20 is equal to என்ன வரும்? 60. ஓகே. 6 dozen is equal to அந்த 6 into 12. அதாவது 6 times 12 is equal to எவ்வளோ வரும்? 70. 6 times 12 72. சரி, ஓகே. அப்போ ரேஷியோ நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 60 divided by 72. ஏன்னா ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 3 score to 6 dozen தானே. அப்போ நம்ம இந்த 60 divided by 72 நம்ம போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 5/6. நீங்கள் என்ன பண்ண 12ஆல் கேன்சல் பண்ணுங்க இது ரெண்டு பக்கமா. அப்போ 512 வந்து என்னது? 60. இங்கே 612 வந்து என்னது? 72. அப்போ 5/6. இந்த 5/6 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 5:6 சொல்கிறோம். இப்போ அவன் கேட்ட கேள்வி நம்ம சொல்லிட்டோமா? ஃபைண்ட் தி ரேஷியோ. ஆமாம், என்ன ரேஷியோ ஃபைண்ட் பண்ணிட்டான் 5:6 அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். போலாமா? ஃபைண்ட் தி ரேஷியோ. இது பாருங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப்
பாருங்க ரொம்ப முக்கியமானது 3500 மீட்டர்ஸ் டு 1.5 கிலோமீட்டர். நமக்கு ரேஷியோனாலே எப்போ தான் நம்ம சொன்னோம், ரேஷியோனாலே சேம் கைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது சேம் யூனிட்டாக தான் இருக்கணும். இப்போ பாருங்க 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நான் என்ன சொல்கிறேன், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் நம்ம என்ன சொல்லலாம், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 1.5 கிலோமீட்டர் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போது 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1500 1500 மீட்டர்ஸ். இப்போ நம்ம மீட்டராக மாற்றிட்டோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, 3500 மீட்டர். ஸோ ரெண்டுமே மீட்டர். அப்போ ரெண்டுமே மீட்டர்ன்றதில்ல ரேஷியோ ஃபைன் பண்ணல. அப்போது 3500 மீட்டர் டிவைடட் பை 1500 மீட்டர். இப்போ ரெண்டுமே சேம் கைண்டாக இருக்குதா பாருங்கள். இங்கே பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குதா யூனிட்ஸ் பாரு. ஆமாம் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 வேலைன்னு காமனாக பண்ணுங்கள். 3 × 5 3 டைம்ஸ் ஆஃப் 5 = 15. ஸோ அப்போ 3 போடுங்க. இங்கே வந்து 7 டைம்ஸ் ஆஃப் 5 = 35. ஸோ அப்போ 7/3 7/3னாலே நம்ம என்ன எழுதலாம், 7:3 நம்ம எழுதலாம். அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் இந்த பாருங்க நல்லா இருக்காங்க. காம்பவுண்ட் ரேஷியோ இது எல்லாமே நம்ம என்ன கொடுத்துட்டோம், டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டோம். காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 2:3 4:5 7:11. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, எனக்கு காம்பவுண்ட் ரேஷியோ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் ரேஷியோக்குன்னா தி த்ரீ ரேஷியோஸ் ஆர், அப்போ மொத்தம் 3 தானே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 3 ரேஷியோ ஆஸ் 2:3 4:5 7:11. ஓகேவா? ரைட், ஓகே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரேஷியோ எல்லாமே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 2/3 இங்கே என்ன எழுதலாம், 4/5 இதை எப்படி எழுதலாம், 7/11 இந்த மாதிரி நம்ம எழுதலாமா? அப்போ இந்த ரேஷியோஸ் எல்லாமே ஃப்ராக்ஷனாக இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே தி ப்ராடக்ட் ஆஃப் ஆன்டிசிடென்ட். அப்போ ஆன்டிசிடென்ட்னா என்ன அர்த்தம், மேலே இருக்கிறது எல்லாமே 2 4 7 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 56. அப்போ கீழே இருக்கிறது தி ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு அர்த்தம் 3 × 5 11 = 165. சரியா? 3 5 11 = 165. ஸோ அப்போ நம்ம இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோனா நம்ம அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வேணும்னா காம்பவுண்ட் ரேஷியோ இது வரைக்கும் பாரு. காம்பவுண்ட் ரேஷியோனா நம்ம சொன்னோம்ல, மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே மேலே மொத்தம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதாவது பகுதி தொகுதின்னு சொன்னேன். அதைத்தான் இங்கே நம்ம என்ன ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்வன்ஸ் நம்பருக்கு கொடுக்குறோம். அந்த பாருங்கள், அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப காம்பவுண்ட் ரேஷியோ ஃபார்முலானா ப்ராடக்ட் ஆஃப் ஆன்டிசிடென்ட் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ். அப்போ மேலே இருக்கிற வேல்யூ வந்து 56 டிவைட் பை 65. இதை எதாவது காமனாக கேன்சல் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பண்ண முடியல பாருங்கள், பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அப்படியே தான் ரேஷியோவை தான் நம்ம எழுதணும். சரியா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே 56 டிவைட் பை 165 தானே, இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு இல்லை, இதை மட்டும் நம்ம எழுதலாமே அப்படின்னா இல்லை. அவன் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்குறான், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ ரேஷியோ அப்படின்னா ரேஷியோ இந்த ஃபார்மில் நம்ம எழுதணும். அதை நம்ம என்ன A/B நம்ம என்ன சொன்னோம், A/B நம்ம மாற்றி சொன்னோம்னா போதுமானது. சரியா? ரேஷியோவை காமிக்கணும், அவ்வளோதான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4. ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட்னாலே நம்ம என்ன சொன்னோம், ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். டூப்ளிகேட்னால நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர். அப்போ கிவன் ரேஷியோ 15:17. அப்போ டூப்ளிகேட் ரேஷியோ தான் இங்கே ஸ்கொயர் பண்ணு, இங்கே ஸ்கொயர் பண்ணு, அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. 15 என்ன பண்ண 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 2 to 5.
சரியா? அதே மாதிரி 17 வந்து என்ன பண்ண 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணு 289 ஆன்சர் வரும். அவ்வளோதான். இதுதான் நம்ம அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஃபைண்ட் தி சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சப் டூப்ளிகேட் இப்போ டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்கொயர். சப் டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? ரூட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கு நம்ம இங்கே எதுக்கு 169 இஸ் 625. அப்போ கிவன் ரேஷியோ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு ரூட்டு போடுன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ரூட்டு போட்டோம்னா 169 இங்கே என்ன இருக்குது? 625. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம எப்படி சார் 25னா என்ன பண்ண? முதல்ல 5 வேலை பண்ணு. இப்போ 5 வேலை பண்ண வரும் 125 வருமா? அதுக்கப்புறம் மீண்டும் என்ன 5 வேலை டிவைட் பண்ண என்ன வரும்? 25 வருமா? மீண்டும் 5 வேலை பண்ண இங்கே என்ன வரும்? 5 வரும். அப்போ 5 × 5 × 5 × அது 25 × 25 நம்ம காமனாக எழுதலாம். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே 25 நம்ம இங்கே √625க்கு நம்ம என்ன இதனுடைய இது வந்து 25 இது சார். இப்போ இதுக்கு மட்டும் எப்படி சார் இந்த வேல்யூ வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க √25 × 25 விளக்கம் புரியுதா? அப்போ என்ன பண்ணலாம்? √25 ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் பண்ண ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டா எவ்வளோன்னா மீதி என்ன தான் இருக்கும்? 25 மட்டும்தான் இருக்கும். அந்த 25 தான் இங்கே நம்ம எழுதுறோம் அப்படின்னு. சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே 169க்கு என்ன வரும் அப்படின்னா 13 × 13 ரூட் ஆஃப். அப்போ ரூட் ஆஃப் 13 அர்த்தம் √13 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 13 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ட்ரிபிள்கேட் ரேஷியோ. இப்போ தான் நம்ம அந்த 2 வீலர் கூட நம்ம சொன்னோம். ட்ரிபிள்கேட் ரேஷியோ ஆஃப் 4:7. அப்போ கிவன் ரேஷியோ 4:7. ட்ரிபிள்கேட் ரேஷியோன்னு அர்த்தம் 3. இங்கே என்ன பண்ண 3 போடணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ 4/3ன்னு அர்த்தம் 4 4 4ன்னு போடு. 4 டைம்ஸ் ஆஃப் 4 16 × 4 = 64. அதே மாதிரி 7க்கு என்ன பண்ண 7 7 7ன்னு போடு. 3 4 3 வரும் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? பிகாம் சிஏக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் ரேஷியோன்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் நல்லா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.